திருவாரூரில் 3 வயது குழந்தை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததால் தனியார் மருத்துவமனையை குழந்தையின் உறவினர்கள் அடித்து நொறுக்கி ஆக்ரோஷத்தில் ஈடுபட்டனர். நள்ளிரவில் நோயாளிகளை அச்சுறுத்தி மருத்துவர்களுக்கு மிரட்டல் விடுத்த சம்பவத்தில் நடந்தது என்ன? தனியார் மருத்துவமனையில் அத்துமீறி நுழைந்து ஆக்ரோஷத்தில் ஈடுபட்ட பரபரப்பு காட்சிகள்தான் இது. சிகிச்சை பலனின்றி 3 வயது குழந்தை உயிரிழந்ததால் மருத்துவமனையை சூறையாடி வெறிச் செயலில் ஈடுபட்டவர் மீது போலீசார் எடுத்த நடவடிக்கை என்ன? நாகை மாவட்டம் கொட்டாரக்குடியைச் சேர்ந்த சுதாகர் சுகன்யா தம்பதியின் 3 வயது மகள் இதழினியை காய்ச்சல் காரணமாக திருவாரூர் கீழவீதியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து வந்தனர். வெளிநோயாளியாக சிகிச்சை பெற்று வீடு திரும்பிய நிலையில் மூச்சு திணறல் ஏற்பட்டு மீண்டும் இதே மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். மூச்சு திணறல் அதிகமான நிலையில் தீவிர சிகிச்சை அளித்தும் பலனளிக்காததால் நிலைமை குறித்து குழந்தையின் பெற்றோரிடம் மருத்துவர்கள் கூறியுள்ளனர். இதனால் குழந்தையை உடனே மற்றொரு தனியார் மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக மாற்றியுள்ளனர். ஆனால் அங்கு சென்ற 10 நிமிடத்தில் குழந்தை இதழினி இரத்த வாந்தி எடுத்து உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இதில் ஆத்திரமடைந்த குழந்தையின் உறவினரான மணிவண்ணன் தனியார் மருத்துவமனைக்குள் புகுந்து தகாத வார்த்தைகளில் மருத்துவர் மற்றும் ஊழியர்களை திட்டியதுடன் கண்ணாடிகளை அடித்து உடைத்து சேதப்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது. இதனால் நோயாளிக்கு சிகிச்சை அளித்துக் கொண்டிருந்த மருத்துவர்கள் அதிர்ச்சியடைந்தனர். மேலும் சிகிச்சையில் இருந்த நோயாளிகளும் பீதியில் உறைந்தனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் பிரச்சனை செய்து கொண்டிருந்த மணிவண்ணனை கைது செய்து காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர். மருத்துவர் சிவன் அளித்த புகாரில் பொதுச் சொத்தை சேதப்படுத்துதல், தகாத வார்த்தைகளால் திட்டுதல் உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். சிகிச்சை பலனின்றி 3 வயது குழந்தை உயிரிழந்ததால் மருத்துவமனை சூறையாடி வெறிச்செயலில் ஈடுபட்ட சம்பவம் திருவாரூரில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.